السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பஹ்ரைன் பசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவற்றிலிருந்து கிடைக்கிற பாடங்கள், படிப்பினைகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இது நம்முடைய வகுப்பின் தொடரின் 10வது வகுப்பாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிற நபித்தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றியாகும். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிக முக்கியமான ஒருவராக கருதப்படுகிறார்கள். இவர்கள் தாயிஃபிலே இருந்து வந்த பஜீலா என்கிற கோத்திரத்தின் தலைவராக இருந்தவர். இவர் மாஷா அல்லாஹ் மிக அழகான தோற்றத்தை உடையவராக இருந்தார். எனவே இவரை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது ஜரீர் யூசுஃப் ஹாதிஹில் உம்மா, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்தின் யூசுஃப் என்று சொல்வார்கள். சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய அழகை பார்த்து பிரமித்து போயிருக்கிறார்கள் என்பதை பல செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு அழகான தோற்றத்தை உடைய இந்த யூசுப் இப்னு அப்துல்லா ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை நாம் பார்க்கிற போது ஜரீர் இப்னு அப்துல்லா இப்னு ஜாபிர் என்பது அவர்களுடைய பெயராக காணப்படுகிறது. பஜலி என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தாயிஃபிலே இருந்த ஒரு கோத்திரமாகும். அந்த கோத்திரத்தின் தலைவராக அந்த நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழராவார். ஹிஜ்ரி 9வது வருடம் ரமலான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டம் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள், யதுகுலு அலைக்கும் மின் ஹாதல் பாபி ரஜுலுன் அலா வஜ்ஹிஹி மஸ்ஹத்து மலக். உங்களுக்கு மத்தியிலே இந்த கதவின் ஊடாக, இந்த டோரின் ஊடாக ஒருவர் வருவார், அவருடைய முகத்தில் மலக்கினுடைய சாயல் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த வாசலினால் நுழைந்த அந்த மனிதராக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 9வது வருடம் ரமலான் மாதத்திலே தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த சந்தர்ப்பம் பற்றி நாம் பார்க்கிற போது அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜரீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வைத்திருந்த ஒரு விரிப்பை ஜரீருக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்து அதிலே உட்கார சொன்னார்கள். உட்கார சொல்லிவிட்டு ஜரீரை பார்த்து சொன்னார்கள், அஷ்ஹது அன்னக லா தப்கி ஃபில் அர்தி அன்னக லா தப்கி உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. நீங்கள் இந்த பூமியில் குழப்பத்தையோ
அல்லது ஆதிக்க சிந்தனையோடு பெருமை பிடித்த ஒரு நிலையிலோ இருக்க மாட்டீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது இவர் ஒரு பணிவான மனிதராக இருப்பார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதை இந்த இந்த நிகழ்வோடு தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விரிப்பை கொடுத்து உட்கார வைத்ததை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதா அத்தாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமு, ஒரு சமுதாயத்தில் கண்ணியமான ஒருவர் உங்களிடம் வந்தால் அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சமுதாயத்தின் சங்கையான கண்ணியமான ஒருவர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமான உறவை பேணினார். ஹிஜ்ரி 9 இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். வந்த பிறகு மிக நெருக்கமான உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேணினார். அந்த நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மரண செய்தி என்பது மிக சிரமமான, மிக கஷ்டமான ஒன்றாக இருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. மிக சிரமப்பட்டார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இழப்பை, அவர்களுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் மிக சிரமப்பட்டதாக வரலாற்றிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசித்தார்களோ அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் மரணித்த பிறகும் சரி, அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதிலே மிக பேணுதலாக இருந்தார்கள். ஒவ்வொரு நடவடிக்கையிலும், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல பண்பாடுகளை உடையவராக, உயர்ந்த ஒழுக்க சீலராக அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அறிஞர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர், அந்த சபையில் இருந்த ஒருவர், அவருக்கு காற்று பிரிந்து விட்டது. அப்போ அது ஒரு கொஞ்சம் மோசமான வாடையை தருகிறது. இப்போ இருக்கிறவர் ஒது செய்வதற்கு எழுந்தால் அவர்தான் அந்த காற்றை விட்டவர் என்பது அடையாளம் தெரியும். சில நேரம் அவருடைய மனம் அதனால் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லோரும் எழுந்து ஒது செய்து விட்டு வருவோம் என்று சொன்னார்கள். எல்லோரும் போய் சுப்ஹானல்லாஹ் ஒது செய்து விட்டு வந்து தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இர்ஹமுக்கல்லாஹ், ஜரீரே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. நிஅமஸ் ஸய்யித் குன்த ஃபில் ஜாஹிலிய்யா, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஜாஹிலிய காலத்திலும் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தீர்கள். வ நிஅமஸ் ஸய்யித் குன்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பாராட்டுகிறார்கள். இந்த நல்ல பண்பாட்டினால் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய சமூகத்தினரும் அதிகமாக நேசித்தார்கள். ஏனைய சஹாபாக்களும் அவர்களை கடுமையாக நேசித்தார்கள். குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜரீரும் மின்னா அஹ்லல் பைத் லஹ்ரன் லிபத்ன் பல, அதாவது ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று 3 தடவைகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய இடத்தை பிடித்த
ஒருவராக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிற்பட்ட காலத்தில் தொடர்பை ஏற்படுத்தி இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய கற்று அவர்களுடைய சமுதாயத்திற்கும் கற்றுக் கொடுத்து பின்னால் வந்த மக்களுக்கும் கல்வியை விட்டு சென்றார்கள். அந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுமார் 100க்கும் உட்பட்ட ஹதீஸ்களை ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்கள் இந்த அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் விஷயத்தில் மிக கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை அந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறார். அகீதாவிலே மிக உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் சிலை வணக்கத்திற்கு எதிராக கடுமையான பிரச்சார பணியிலே ஈடுபட்டார்கள். அதுபோல சிலைகள் வணங்கப்படுகிற சிலைகளுடைய விஷயத்திலும் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியிலே மிக கடுமையான போக்கை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பது நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அறிவித்த சில ஹதீஸ்களை பார்க்கும்போது, உதாரணமாக புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். அதே போல சுன்னன் அபிதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மயுஹ்ரம் அர்-ரிஃப்க யுஹ்ரமுல் கைர குல்லஹ். யாரிடத்தில் மென்மை இல்லாமல் போகிறதோ அவரிடத்தில் நன்மைகள் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடுதலாக அஹ்லாக்கில் உயர்ந்தவராக இருந்தார்கள் என்பதை ஏற்கனவே நாம் சொன்னோம். அதற்கேற்ப அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்களை நாம் பார்த்தால் அஹ்லாக்கை, நல்ல பண்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ்களாக அவை இருந்திருக்கின்றன என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். அந்த நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்த வேண்டும். இப்போ ஹதீஸை படித்துவிட்டு நல்ல ஹதீஸ் என்ற விமர்சனத்தோடு நின்று விடாமல், வாழ்க்கைக்கு தேவையான ஹதீஸ் என்கிற கருத்தோடு நின்று விடாமல், அந்த ஹதீஸ்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இதை நமக்கு ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அறிவிப்பும் அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான ஒரு பாடமாகும். இவ்வாறுதான் பெரும்பாலான சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிற விஷயங்களை நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் நம்மிடத்திலே வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், பொதுவாக சொல்வார்கள், நீ மாறினால் சமுதாயத்தில் ஒருவர் மாறுகிறார் என்று. இப்போ நாம் எல்லோரும் மாற்றமடைய வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர நாம் மாறுவதற்கு தயாராக நாம் இல்லை என்பது ஒரு வேதனையான அம்சமாகும். ஆனால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய, அவர்களோடு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள், மாற்றிக்கொள்ள முயற்சித்தார்கள். அதனால் ஒரு நல்ல சமுதாயத்தை காண முடிந்தது. ஆனால் நாம் எல்லோரும் இன்று பேச்சாளர்களாக, விமர்சகர்களாக, கருத்து சொல்கிறவர்களாக, அடுத்தவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கிறோமே தவிர நாம் படிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் முயற்சிப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள். இந்த பிரச்சனையில் அவர்கள் மிக பேணுதலாக இருந்து கொண்டார்கள். 2 பேருடைய பக்கத்திலும் அவர்கள் போகவில்லை, மௌனம் காத்தார்கள், அமைதியாக ஒதுங்கி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இது மிக முக்கியமான ஒரு பண்பாகும். அஹ்லாக்குடைய விஷயத்தில் அவர்கள் ஒரு டார்கெட்டோடு தான் இருந்தார்கள். கடைசி வரைக்கும்
நல்ல பண்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் மிஸ்ஸாக்கி விடக்கூடாது என்பதிலே ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்ற அந்த அகீதாவிலே உறுதியாக இருந்தார்கள். நல்ல அஹ்லாக்குள்ள ஒருவராக அவர்கள் இருந்தார்கள். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அகீதாவையும் ஏனைய அம்சங்களையும் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அந்த வகையில் 100க்கும் உட்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்கிற ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே போல ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு முக்கியமான அகீதாவோடு சம்பந்தமான ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பூரண ஃபுல் மூன் இரவிலே சந்திரனை பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை பார்ப்பது போல நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். இந்த சந்திரனை பார்ப்பது போல உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். லா துதாம்மூன ஃபி ருயதிஹி, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கிற விஷயத்தில் முண்டி அடிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபைன் இஸ்ததாத்தும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها ففعلوا, நீங்கள் 2 நேரம் தொழுகைகள் உங்களை மிகைக்காமல், அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகை, அதே போல சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகை உங்களை மிகைத்து விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 தொழுகையும் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சப்பிஹ் இஸ்ம அல்லாஹ்வை குர்ஆன் ஓதினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் புகாரி உட்பட முக்கியமான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதோடு சேர்த்து ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஹாதிலும் ஆர்வமுள்ள ஒருவராக இருந்தார். கடைசி நேரத்தில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இருந்தாலும் ஜிஹாதிலும் ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார். அவர் தனக்கு ஷஹாதத், அல்லாஹுடைய பாதையில் வீரமரணம் அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடும் ஆசையோடும் இருந்தார். அந்த வகையில் அவர்கள் காதிசியா யுத்தத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில், அவர்களுடைய அணியில் இடம்பெற்றார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அந்த துஆவிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உருக்கமாக ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம தப்பித்ஹு வஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா, யா அல்லாஹ், இவரை மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக, நேர்வழியில் நடப்பதற்கும் நேர்வழியை காட்டுவதற்கும் இவருக்கு நீ உதவி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவரை மார்க்கத்தில் நிலைப்படுத்துவாயாக, அதுபோல நேர்வழியில் பயணிப்பதற்கு இவருக்கு நீ அருள் பாலிப்பாயாக, அதுபோல நேர்வழியை மக்களுக்கு காண்பிக்கிற ஒருவராகவும் இவரை நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக துஆ செய்தார்கள் என்பதையும் நாம் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த நபித்தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
ஷாமுக்கும் ஹைரா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடம் கொர்டிசியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அவர்கள் ஹிஜ்ரி 51வது வருடம் மரணித்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த நபித்தோழருடைய வாழ்விலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக அழகிய தோற்றத்தோடு இருந்தவர், ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்தவர். சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கிறார்கள், அவர்களை அணு அணுவாக பின்பற்றுகிறார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுபோல அவர்களிடம் நல்ல பண்பாட்டை அஹ்லாக்குகளை வளர்த்து கொள்கிறார்கள். இந்த நல்ல பண்பாடுகள் காரணமாக அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் ஏனைய சஹாபாக்களாலும் நேசிக்கப்படுகிறார்கள். பல ஹதீஸ்களை சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். ஜிஹாதிலும் ஷஹாதத்திலும் ஆர்வமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த நபித்தோழருடைய வாழ்வு நமக்கு ஒரு முன்மாதிரியாகவும் நமக்கு பாடமாகவும் அமைய வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.